எக்ஸாம்பிள் 1.5 என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் எ மேட்ரிக்ஸ் ஏ. இப்போ மேட்ரிக்ஸ் ஏ ஃபைண்ட் பண்ணும். இஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டாங்க, ஏ ஃபைண்ட் பண்ணும். நம்ம இது போல் எக்ஸசைஸில் 8th சம் நம்ம இதே மாதிரி கொஸ்டின் தான் கொடுத்துருந்தாங்க. அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ ஃபைண்ட் பண்ணுறது. அதே இது எக்ஸாம்பிள் 1.5 அது சேம் மெத்தடு. ஃபைண்ட் எ மேட்ரிக்ஸ் ஏ இஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கண்டுபிடிக்கணும், மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் அந்த கொடுத்துருக்க அந்த கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸசைஸ் 8th சம்மும் இதே தான், சேம் கொஸ்டின். அப்போ அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 7 -7 -1 11 7 11 5 7. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டாங்க, நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னது ஏ. அப்போ அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு நமக்கு ஏ ஃபைண்ட் பண்ணணுன்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√of டிட்டர்மினன்ட் அட் ஜிஏ. determinant at GA into edge of at GA. இதான் இது ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகே, அதான் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு நமக்கு ஏ ஃபைண்ட் பண்ணணும்னா ஏ ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√of டிட்டர்மினன்ட் அட் ஜிஏ இன்ட்டு அட்ஜ் ஆஃப் அட் ஜிஏ. இதான் வந்துட்டு ஏ ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகே, அப்போ ஏ ஃபைண்ட் பண்ணணுன்னா நமக்கு எதெல்லாம் அப்போ ஃபைண்ட் பண்ணால் போதும், அட்ஜிஏக்கு டிட்டர்மினண்ட்டும் அட்ஜிஏக்கு ஒரு அட்ஜாயிண்ட்டும் ஃபைண்ட் பண்ணால் போதும். அதை கொடுத்துருக்கிறது கிவன் அட்ஜிஏ தான் கொடுத்துருக்காங்க, அட்ஜாயிண்ட் ஏ தான் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினண்ட்டும் இந்த அட்ஜாயிண்ட் ஏக்கு இன்னொரு அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணோம்னா நமக்கு ஏங்கிறது ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணலாம், டிட்டர்மினண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினண்ட் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ டிட்டர்மினண்ட் ஆஃப் அட்ஜிஏ ஈக்குவல் டு, ஏன்னா கொடுத்துருக்கிறது கிவனே அட்ஜாயிண்ட் ஏ தான், நம்ம சாதாரண டிட்டர்மினண்ட் ஏன்னு ஃபைண்ட் பண்ணுவோம். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறதே நமக்கு அது அட்ஜாயிண்ட் ஏ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அட்ஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினண்ட் ஃபைண்ட் பண்ணால் டேரெக்டாக இந்த 3/3 மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்ம டிட்டர்மினண்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இந்த அட்ஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினண்ட் ஃபைண்ட் பண்ண என்ன பண்ணால் போதும், ஃபஸ்ட்டு சைன் மாற்றுவோம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, சைன் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த 7 இன்டு இதை எடுத்துட்டோன்னா இந்த ரோ இந்த கோலம் போய்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது 11 7 5 7. இதை தான் நம்ம டயக்னலாக மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 11 × 7 77 மைனஸ் 7 5 35. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இந்த 7 இன்டு இப்போ என்னது இந்த ஃபஸ்ட் ரோவு செகண்ட் கோலம் விட்டுருவோம். பேலன்ஸ் இருக்கிறது -1 × 7 7 × 11. இப்போ -1 × 7 -7 minus 7 × 11 77. Then இங்கே ப்ளஸ் இங்கே -1 வருது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும், -7 இன்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ரோ வந்து லாஸ்ட் கோலம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது -1 × 5 11 × 11. இப்போ -1 × 5 -5 minus 11 11s are 121. Okay, next which is equal to 7 into 77 minus 35 42 minus 7 into -7 minus 77. ரெண்டு மைனஸ் இருக்க என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ 77 + 7 84. ரெண்டு மைனஸ் இருக்கனால -84. நெக்ஸ்ட்டு -7 into same -5 minus 121 minus 126 which is equal to 7 into 42. 7 into 42 294. Then minus into minus plus 7 into 84. 7 into 84 588. 588. Then minus into minus plus 7 into 126 882. Therefore at GA determinant of at GA equal to இங்கே 3 ஆட்ல தான் இருக்குது, 294 plus 588 plus 882. இதெல்லாம் ஆட் பண்ணி எவ்வளோ வரும் நமக்கு 1764. அப்போ நமக்கு அட்ஜிஏக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இன்னும் என்ன பண்ணணும், அந்த அட்ஜாயிண்ட் ஏக்கு இன்னொரு அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அட்ஜாயிண்ட் எப்படி நம்ம சாதாரணமாக ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுவோம்,
மிடில் மோஸ்ட் வேல்யூலேருந்து ஃபஸ்ட்டு சைக்ளிக் ஆர்டராக எழுதுவோம். ஓகே, அதான் நமக்கு அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? மிடில் மோஸ்ட் வேல்யூலேருந்து சைக்ளிக் ஆர்டராக எழுதி வருவோம். ஃபஸ்ட்டு அதான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அட்ஜ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏக்கு அட்ஜாயிண்ட் ஃபைன் பண்ணணும். அட்ஜ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு, அது எப்படி ஃபைன் பண்ணணும்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எழுதணும். இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணும்? மிடில் மோஸ்ட் வேல்யூ இங்கே இருக்குது, இந்த 3/3 மேட்ரிக்ஸ். மிடில் மோஸ்ட் வேல்யூலேருந்து ஃபஸ்ட்டு சைக்ளிக் ஆர்டராக எழுதணும். ஸோ எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு 11 7 -1 then 11. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் 5 7 11 5 then 7 -7 7 7. நெக்ஸ்ட் பின்னையும் லாஸ்ட்டு அதே இதில் தான் வந்து எண்ட் ஆகும். 11 7 -1 11. இப்போ மிடில் மோஸ்ட் வேல்யூ வந்து சைக்ளிக் ஆர்டராக எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம மிடில் மோஸ்ட் வேல்யூலேருந்து சைக்ளிக் ஆர்டராக எழுதிட்டு டயக்னலாக மல்டிப்ளை பண்ணுவோம். 2/2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுவோம்ல, அது மாதிரி டயக்னலாக மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 11 × 7 77 minus 7 5s are 35. இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் இது ரெண்டும் 7 × 11 77 minus -1 × 7 -7 வரும். ஸோ இது +7. ஓகே, இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு -1 × 5 -5 minus 11 11s are 121. இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 5 × -7 -35 minus 7 7s are 49. Next 7 7s are 49 minus 11 × -7 -77 வரும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் +77. நெக்ஸ்ட் 11 × 7 77 minus 5 × 7 7 5s are 35. Next third 7 7s are 49 minus -7 × 11 -77. So minus into minus +77. Next -7 × -1 7 minus 7 7s are 49. Next 7 × 11 77 minus 7 × -1 -1 வரும். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால +7. ஓகே, இனி இதை மைனஸ் பண்ணி எழுதுறது தான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட் என்ன இருக்குது? 77 - 35. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 42. நெக்ஸ்ட்டு 77 + 7 77 + 7 77 80 84. Next -5 - 121 -5 - 121 -126. Then -35 - 49 -35 -1 ரெண்டையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு மைனஸ் சைனில் வரும். இப்போ 9 14 84 -84. Then 49 + 77 49 + 77 9 + 7 9 10 16 -1. So 126. 77 - 35 42. Then 49 + 77 49 + 77 126. 7 - 49 7 - 49 -42. 77 + 7 77 + 7 84 84. இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இனி நம்ம அட்ஜ் ஆஃப் அட்ஜாயிண்ட் எழுதுறதுக்கு என்ன பண்ணால் போதும்? டிரான்ஸ்போஸ் எழுதுனா போதும். அதோட டிரான்ஸ்போஸ் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எழுதணும். டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதணும்? நம்ம ரோஸ் எல்லாம் காலம்ஸ் எழுதலாம், இல்லாட்டி காலம்ஸை ரோஸ் எழுதலாம். நம்ம ஓரோ ரோஸும் காலம்ஸ் ஆகிட்டு எழுதிடலாம். ஓகே, இப்போது 42 84 -126. Then -84 126 42. Next 126
minus 42 84. இப்போ adjoint ஃபைன் பண்ணியாச்சு, டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணியாச்சு. இனி நம்ம என்ன பண்ணால் போதும், டைரெக்டாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதும். a equal to plus or minus 1 by square root of determinant at GA. டிட்டர்மினன்ட் நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, 1764. 1764 into adj of adjoint A. Adj of adjoint A நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், அதை எழுதிக்கலாம். 42 minus 84 126 84 126 minus 42 minus 126 42 84. So which is equal to plus or minus 1 by square root of 1764. அது எவ்வளவு ஸ்கொயர் ரூட்டு, 42. நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டு ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, செக் பண்ணி பாருங்கள். இப்போ 42 இதோட ஸ்கொயர் ரூட் வந்து 42 இன்ட்டு நம்ம இதை எழுதிக்கிறோம். இதுலேயும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 42 84 126 இருக்குல்ல, இதுலேருந்து 42 காமன் எடுக்கலாம். அதாவது 42th டேபிள் எழுதணும்னா கரெக்டாக வரும். 42 காமன் எடுக்கிறோம். ஸோ இன்ட்டு 42 இது கூட, ஏன்னா இங்கே 1/42, இதுலேருந்து ஒரு 42 காமன் எடுக்கல, இன்ட்டு தான் வரும். இன்ட்டு 42 பேலன்ஸ் இருக்கிறது ப்ராக்கெட்டுக்கு இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே எழுதுகிறோம். என்னது 142 சார் 42 மைனஸ் 42 இன்ட்டு 2 84 மைனஸ் 2. அதேமாதிரி 42 இன்ட்டு 3 தான் 126. ஸோ 3. ஸோ 2 126 வந்து 3 மைனஸ் 1. ஸோ மைனஸ் 3 1 2. ஓகே, நெக்ஸ்ட்டு 42 42 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம். என்னது 1 minus 2 3 2 3 minus 1 minus 3 1 2. ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் ஏக்கான வேல்யூ.